இந்த தீன் என்பது அல் அதபு ஃபௌகல் அம்ர் என்று சொல்லுவார்கள். ஒழுக்கம்தான் எல்லாவற்றிலும் பிரதானமானது, ஒழுக்கம்தான் முதன்மையானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்துக்கு தாமதமான பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு போய் முஸல்லால நின்று தக்பீர் கட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு வந்து விட்டார்கள். நபி வந்து விட்டார்கள் என்ற செய்தியை சஹாபிகள் தொழுகையில் உணர்த்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு உணர்ந்து கொண்டு பின்னுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முதுகை முன்னுக்கு தள்ளுகிறார்கள். நீங்களே தொலைவையுங்கள் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு நிற்கவில்லை, மீண்டும் பின்னுக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு தள்ளுகிறார்கள். இது நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசி வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அங்க இடத்துல நிக்கல, பின்னால வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் தொலை வச்சு முடிச்சிட்டாங்க. தொலை வச்சு முடிச்சதற்கு பின்னால் திரும்பி கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து, மா மனஅக அன் தஸ்புத இஸ் அமர்துக், நான் ஏவிய பொழுது முன்னால் நில்லுங்கள் என்று உங்களை பணித்த பொழுது ஏன் நிற்கவில்லை, ஏன் வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் தொலை வைக்கல சொன்னேன், என் அம்ரு இல்லையா, என் கட்டளை இல்லையா, நீங்க செய்திருக்கணுமா இல்லையா என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, லா யம்பகி லி இப்னி அபி குஹாஃபா பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் உங்களுக்கு முன்னால நிக்கிற தகுதி இல்லை யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே அதவே பிரதானமானது, ஒழுக்கம்தான் அம்ரை விட பிரதானமானது என்பதை சொல்லி சொல்லி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து கொடுத்திருக்கிறோம்.